ஒரு பொண்ணு நோ சொன்னதுக்காக பட்ட பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சர்ற மாதிரியா கொண்டு இருக்கான் ஒருத்தன். பொதுமக்கள் எல்லாருமே கூடுற நார்மல் பஸ் ஸ்டாண்டு. ஈவினிங் டைமு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த 21 வயசு பொண்ணு, அவளுடைய கனவுகள், உழைப்பு, குடும்பத்தினுடைய நம்பிக்கை எல்லாமுமா இருந்த அந்த பொண்ணு ஒரே நொடியில ஒரு கத்தி அறுத்துருச்சு. கர்நாடகாவில் பன்வால் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பகல்ல பல பேர் பார்த்து கொண்டிருக்க அந்த பொண்ணு ஈவியருக்கு என்று வெட்டி கொல்லப்பட்டிருக்கா. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற ஒருவன் சொல்ற அந்த வன்முறையை மறுத்ததுக்காக கொடுக்கப்பட்ட விலை ஒரு உயிர் தானா. நாம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்பெல்லாம் இந்தியாவை அழிக்க தீவிரவாதிகள் யாருமே இல்லை, நம்மளே போதும் போல. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகால லாவண்யா அப்படிங்கிற ஒரு 21 வயதான பொண்ணு நர்ஸ். அவ குடும்பத்துக்காக உழைச்சி நேர்மையா அவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளை கொண்டு அந்த சேதன் அப்படிங்கிற பையன் தூரத்து சொந்தக்காரன். ஒன் சைடு லவ், என்ன தவிர வேற யாருக்கும் நீ சொந்தமா எடுக்கூடாதுங்கிற அந்த ஆணாதிக்கு வெறியும் தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொன்னதுக்காக மதிப்பு ஏன் இவ்வளவு குறைவா இருக்கு? ஒரு பொண்ணு மறுத்துட்டா அவளை கொல்ற உரிமை இவங்களுக்கு எங்கிருந்து வருது? பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த இந்த சம்பவத்துல எல்லாருமே பயந்துதான் ஒதுங்குறாங்க. ஆனா ஒரு பொண்ணுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய பொறுப்பு இல்ல, நம்ம எல்லாருடைய பொறுப்பு தானே. பட்ட பகல ஒரு அருவாளோட ஒருத்தர் நிக்கும் போது நம்ம சட்டம் என்ன செய்யுது? ஏன் அவங்களுக்கு பயம் கொஞ்சம் கூட இல்ல? மக்கள் இன்னும் திருந்த மாட்டாங்களா? சமூகம் மாறவே மாறாதா அப்படின்லாம் கேட்டா அதுக்கு விடை நம்ம யாருக்கிட்டுமே கிடையாது. ஏன்னா அது நடக்குமாங்கிறது கண்டிப்பா நடக்காது. சட்டங்கள் கடுமையாக்கப்படலாம், ஆனா இந்த ஆணினுடைய வன்முறை மனநிலை மாறாத வர எந்த பஸ் ஸ்டாண்டும் எந்த தெருமே பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்க போறதில்ல. இது எங்கேயோ நடந்தது தானே, கர்நாடகா அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 15 டேஸ் கூட இருக்காது, நம்ம தமிழ்நாட்டுல தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இதே சம்பவம் தான் நடந்தது. ஆனா அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. லாவண்யா மாதிரி இன்னும் எத்தனை உயிர் பறிபோக போகுது? பெண்களுக்கு பயம் இல்லாம இந்த நடமாடுற இந்த உரிமை இல்ல நம்ம நாட்டுல அப்படின்னா இது யாருடைய தவறு? நம்ம எல்லாருடைய தவறு தானே. இந்த மாதிரி நடந்துருச்சு அச்சச்சோ அப்படின்ற நம்ம கடந்து போயிடவே கூடாது. இது உங்க வீட்டு பெண்ணுக்கும் நடக்கலாங்கிற பயமும் கோபமும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரணும் இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது, இல்ல தோல்விகளை தாங்குற மனநிலை நமக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமா நடந்துட்டே தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நோ சொல்ற பழக்கத்துக்கும் அந்த நோவை அக்செப்ட் பண்ற மனநிலைமை நம்ம வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாயிட்டே தான் போகும். இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் உண்மை சம்பவங்களுடைய பின்னணிகள் தெரிஞ்சுக்க மறக்காம தீப்தி எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.